டிஜி பிலிம் கம்பெனி, மேக்னஸ் புரொடக்ஷன்ஸ், சபரிஸ், சங்கமித்ரா சௌமியா அன்புமணி தயாரிப்பில் SP சக்திவேல் இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம், இது தொடர்பாக செய்தியாளர் சந்தித்த பாஜக மாநில தலைவர், அந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியாச்சு, நீங்கள்லாம் போலீஸா அப்படின்லாம் கடுமையாக பேசியிருந்தார். இந்த எஃப்ஐஆர் வெளியான விஷயம் பெரிய அளவில் பேசப்பட்டது. இப்போ NIC சொல்லுது இது ஒரு தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொல்லுது. இன்றைக்கு பேசும்போது ரொம்ப ஆக்ரோஷமாக தெளிவாக சொன்னார். CCTNSல இருந்து, கிரிமினல் நெட்வொர்க்கிங் சிஸ்டம்ல இருந்து எப்படி ஒரு எஃப்ஐஆர் லீக் ஆச்சு, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார். இதற்கு நேரடியாக இன்னைக்கு NIC தெல்ல தெளிவாக ஒரு பதில் கொடுத்திருக்கிறது. என்ன பதில் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருள்மொழிவர்மன், டைரக்டர் ஆஃப் சயின்டிஸ்ட், நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், மெய்டி, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண்களுக்கும் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான நடக்கக்கூடிய வழக்கின் 64 செக்ஷன் 64, 67, 68, 70, 79 இந்த இடத்துல பாரதிய நியாய் சன்ஹிதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும், 2023 சில சட்ட திருத்த மசோதாக்களை இந்த பாஜக அரசு கொண்டு வந்தது. அதாவது இந்தியன் சேஃப்டி கிரிமினல் கோடுன்னு இருந்ததை இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெயிண்ட் அடிச்சு புது சிந்திரா டிராவல்ஸ் மாதிரி நேரடியாக ஒரு புது பஸ்ஸை கொண்டு வரேன்னு, அந்த அன்னைக்கு இவரெல்லாம் முன்னார் பாருங்க, வடிவேலு இவரெல்லாம் அந்த ஒரு இதெல்லாம் கட்டி கொண்டு வர மாதிரி இருக்கக்கூடிய ஐபிஎஸ்ஸவே இவங்க ஒரு பேரை மட்டும் ஹிந்தி பேரை என்னமோ மாற்றி வச்சுட்டு, இது நாங்கள் புதுசாக பெண்களுக்கும் மற்றும் குழந்தைகளுக்கும் எதிரான பாதுகாப்பை உறுதி செய்கிறோம் என்று பாஜக ஒரு நாடகம் ஆடியது. அதோடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த எஃப்ஐஆர் லீக் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய பார்வை. ஏன்னா அந்த NIC, அதாவது நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, IPCல இருந்து BNS மாறும் போகும்போது அதுல சர்வர் கோளாறு ஏற்பட்டு விட்டது. IPCனா உங்களுக்கு தெரியும், இந்தியன் பெனல் கோட். இந்த இந்தியன் பெனல் செக்ஷன்ல இருந்து பாரதிய நியாய் சன்ஹிதா இவங்க கொண்டு வந்தாங்களே, அந்த புதுசா இந்தி பேர் ஒன்று கொண்டு வந்தாங்களே, அந்த இந்தி பேர் உள்ள சர்வர்ல ஏற்றும் போது தான் இது தொழில்நுட்ப கோளாறுனால நெட்வொர்க் கிளிச்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது டோட்டலாக அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, டெக்னிக்கல் கிளிச்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல எதனால இந்த எஃப்ஐஆர் வெளியானது அப்படின்னா, இருந்த IPS ரெக்கார்ட் பிரகாரமே நீங்க ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தா ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. இவர்கள் அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததுக்காக அந்த சட்ட திருத்தத்திற்கு தனியாக ஒரு அதுக்கான வெப்சைட் இருக்கு. அதில் அந்த சர்வரில் அப்லோட் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு டெக்னிக்கல் கிளிச்சஸ் ஆயிடுது. அதாவது சர்வர் கோளாறு ஆயிடுகிறது. அந்த தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு. இதுக்கு நம்மளுடைய மாநில தலைவர் என்ன சொன்னாரு, மயிருண்டாரு, அப்படியே கொதிச்சு பேசினாரு. இருக்கிறவங்க எல்லாம் அவதூறு, என்னென்ன வார்த்தை பேசக்கூடாது, ஒரு அவை நாகரிகம், ஒரு IPS. உண்மையாலே என்னுடைய தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இந்திய நாட்டு பிரதமர் அவர்களுக்கும் ஒரு மாண்பான கோரிக்கை. இவர் உண்மையாலே IPS தேர்வு எழுதி IPS தான் உண்மையாலே ஆனாரா, UPS இவருடைய தேர்வு தாளை மறுபரிசீலனை செய்து அதை திருத்தம், அதில் ஏதாவது ஒரு குளறுபடி இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு UPSC எக்ஸாம் எழுதி ஒரு IPS பாஸ் பண்ணவங்களுக்கான தகுதி காணவே இல்லை. ஒரு பேசக்கூடாத, ஒரு அவையில் இருக்கக்கூடாத வார்த்தையில் நீங்க மயிரன் அன்னைக்கு பப்ளிக்ல எல்லாருமே சொன்னீங்களே, யார மயிரன்னு சொன்னீங்க? இப்ப நான் கேட்கிற கேள்வி, இன்றைக்கு பாரதிய நியாய் சன்ஹிதான்னு உள்துறை அமைச்சர் மாத்தினாரு, அவரு சொல்றீங்களா மயிரன்ட்டு? யார சொல்ல வந்தீங்க? அன்னைக்கு சொன்னீங்கல்ல, தமிழகம் சார்ந்து, தமிழக அரசு சார்ந்து ஒரு கோளாறு ஏற்பட்டு விட்டது என்று நீங்க நினைத்து கொண்டு அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் சொல்லுவாங்களே, அதெல்லாம் பேசுறீங்கல்ல. இப்ப இந்த வார்த்தை எல்லாம் யாருக்கு பொருந்தும்? மத்திய உள்துறை அமைச்சருக்கு பொருந்துமா, இல்ல இந்திய நாட்டு பிரதமர் அவர்களுக்கு பொருந்துமா, யாருக்கு பொருந்தும்? இதெல்லாம் கேள்வியா இருக்கா இல்லையா? மக்கள் இடத்துல நீங்க உண்மையாலே பெண்கள் மீது அதிகப்படியான அக்கறை கொண்டவர்களா? நீங்க பாஜக எந்த இடத்துல அக்கறை கொண்டுச்சு நம்மளுக்கு தெரியாதா? உங்களுடைய நேஷனல் கிரைம் பியூரோ ரெக்கார்டுடைய 2014 இருந்து 2024 எத்தனை சதவீதமாக ஆக்கப்பட்டிருக்கிறது? தலித் பெண்களுக்கு எதிராக, தலித் குழந்தைகளுக்கு எதிராக 12.6%, 12.6% இருந்தது, இன்னைக்கு 18% ஆயிருக்கிறது. பெண்கள் மீது அக்கறை இருக்கிறதுனாலதான், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுனாலதான், பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படணுங்கிறதுனாலதான் சாட்டையில அடிச்சுக்கிட்டார். சாட்டை என்ன, பருத்தி நூல் சாட்டையா? ஏங்க நான் தெரியாம கேட்கிறேன். அதாவது லண்டன்ல நீங்க என்ன கத்துக்கிட்டு வந்தீங்க? என்னது சர்க்கஸ் கம்பெனி அடிக்கிறதுக்கு, சாட்டை அடிக்கிறதுக்கு கத்துட்டு வந்தீங்களா? ஆல்ரெடி ஒரு பக்கம் ஆடு கூப்பிடுறாங்க, இனி வரிக்கு அடிச்சு வரி குதிரை ஆயிடுவார் போல இருக்குது.
அவர்களுக்கு ஒரு கோரிக்கை, நீங்க வந்து உண்மையாலே பெண்களோட நின்று நீங்க வந்து போராடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல என்ன பண்றீங்கன்னா, நேரடியா நீங்க தேர்தல் பொறுப்பாளரா கர்நாடகால இருந்தீங்கல்ல, அப்ப பிரஜ்வல் ரெவண்ணான்னு ஒருத்தர் இருந்தார்ல, அதுல 2900க்கு மேல காணொளிகள், ஆபாச காணொளிகள், இவர் வந்து வன்முணர்வு செஞ்ச காணொளிகள்லாம் இருந்துச்சுல, அவரு கூட இந்திய நாட்டு பிரதமர் வந்து நேரடியா தேர்தல் பிரச்சாரம் செய்தார, அவரை நேரடியா போய் அவரை சவுக்கடி எடுத்து அடிங்க. சரி, அதை விட்டுருங்க. உத்தரப்பிரதேசல குல்தீப் சிங் எம்எல்ஏ தன்னுடைய வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பெண்ணிடம் பாலியல் வன்முணர்வு புரிந்தார் அல்லவா, அந்த பெண் வந்து கடைசி வரைக்கும் நியாயம் கிடைக்காம நேரடியா முதலமைச்சருடைய அலுவலகத்தின் முன் நின்று எனது தன்னை எரியூட்டிக்க பார்த்ததுக்கு பின்னாக நேரடியாக சூமோட்டோ கேஸா கோர்ட் எடுத்துச்சுல, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த எம்எல்ஏ சாட்டை எடுத்து அடிங்க. அதெல்லாம் விட்டுட்டு மணிப்பூர் சம்பவத்துல பெண்களை நிர்வாணப்படுத்தி கூட்டிட்டு போகும்போது அங்க இருக்க பைரன் சிங் அமைதியாக இருந்தார் அல்லவா முதலமைச்சர், அவரை சாட்டி எடுத்து அடிங்க. உங்களெல்லாம் அடிச்சுக்கலாம், அடிக்கிற வேண்டிய காலம் இருக்கிறது. காரணம் ஏன் அடிச்சுக்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் இந்த குற்றங்கள் எல்லாம் பாஜக செய்தன. ஆறுலாம் அடிக்க கூடாது, கணக்கு பண்ணா ஒரு ஆளுக்கு ஒண்ணுன்னு வச்சுக்கிட்டா கூட அடிக்கிற அடியில ஆடு வந்து வரி குதிரையா மாறிடும். அந்த அளவுக்கு இருக்குது பாலியல் வன்கொடுமைக்கான வழக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே 7 இருந்து Z வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவு வழக்குகளுக்கான ஆதாரங்கள் எல்லா சமூக ஊடகங்கள்ல இருக்குது. ஏன் ஒரு மதுரை சார்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் ஷா என்பவர் வந்து ஒரு போக்சோ வழக்கில் இப்ப கைது செய்யப்படலையா? நீங்க எல்லாம் வந்து பெண்களுக்கு எதிராக பேசுறீங்கன்னா முதல்ல உங்க முதுகுல இருக்க அழுக்க பாருங்க சார், அதை தொடங்க, சுத்தம் செய்யுங்க. அதை விட்டுட்டு நேரடியாக வந்து தமிழக அரசுக்கு எதிராக நாங்க சாட்டை சொல்லட்டுறீங்க. பின்னாடி ஒரு பையன் சிரிச்சிட்டு இருக்கான், கருப்பு கலர் சட்டை போட்ட பையன், நீங்க வேணா வீடியோ எடுத்து பாருங்க. அந்த பையனே சிரிக்கிறான், கூட இருக்க பையனே சிரிக்கிறான். யோ, இப்படிலாம் பண்ணா நம்ம தமிழக மக்கள் நம்ப மாட்டாங்கயா, காசு கூட ஒழுங்கா போட மாட்டாங்கயான்றான். அந்த நிலைமையில் இருக்கிறது. நான் என்ன சொல்றேன், இந்த தவறு எதனால் நடந்தது? நம்ம வந்து ஒரு பக்கம் இது நகைப்புக்குரிய விஷயமாக இவர்கள் மாற்றி விட்டாலும், அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய வருத்தத்துக்குரியது, கண்டனத்துக்குரியது. அவருக்கு ஒரு மாவு கட்டலாம் இல்லை, கை ஃபுல்லா கால் ஃபுல்லா மாவு கட்டு போடணும், இதுல மாற்று கருத்தே கிடையாது. இதுல ஒரு கொச்சமான அரசியல் என்னன்னா, தவறு செய்தது எந்த கட்சியா இருந்தா என்ன, பாஜக முற்படுவது என்னன்னா, அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், திமுக இருக்கிறவர் தவறு செஞ்சுட்டா மட்டும் அது என்ன தவறு இல்லாம போயிடுமா? இல்ல அப்படி அந்த அந்த பெண்ணுக்கு அதனால நீதி கிடைச்சிருமா? என்ன என்ன சொல்ல வரீங்க நீங்க? அந்த கட்சியில இருப்பதனால அது அது ஒரு தவறா? அந்த கட்சியில இருந்தாங்கன்னா தவறு செய்தவர்களுக்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்களா? 5 மணி நேரத்தில் அவர்கள் மாவு கட்டு போட்டிருக்கிறாங்கல்ல, இன்னொரு மாவு கட்டு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சாட்டுவது பின்னாடி, நான் கூட்டணி கட்சியில் இருப்பத காரணத்தினால பெண்களுடைய விஷயத்துல கவனமாக நாங்கள் எல்லாம் காங்கிரஸ் தெளிவாக இருக்கிறோம். அதுக்குன்றக்காக நாங்க வந்து ஒரு தாரார் போல ஒரு சாராராக நின்று பேசல. நாங்க என்ன கேட்கிறோம், அவன் ஹாபிச்சுவல் அஃபண்டர், தொடர்ந்து குற்றம் புரிபவன் என்றால் போன முறை போட்ட அந்த அந்த எஃப்ஐஆர்லயே இவனுடைய உண்மை முகத்தை அதிமுக அரசு சரியாக விளக்கி இவனை வந்து ஜெயில எடுத்து பிடிச்சு போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? நீங்க அங்க மிஸ் பண்ணிட்டீங்க ஸ்டார்டிங்லயே. இப்ப வந்து நேரடியாக இவர்கள் ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு மனு கொடுக்குற போராட்டம், ஏங்க பிடிக்க வேண்டிய நேரத்தில் நீங்க கரெக்டா பிடிச்சி போட்டிருந்தீங்கன்னா அது சரியா நடந்திருக்கும்ல. சரி, எஃப்ஐஆர் லீக்க பத்தி பேசுறீங்களே, பொள்ளாச்சியுடைய சம்பவத்தின் நேரத்தில் பாண்டியராஜன் அவர்கள் கோயம்புத்தூர் எஸ்பியா இருந்தார். பர்சனல் ஐடென்டிட்டியை அந்த பொள்ளாச்சியுடைய பாலியல் வழக்கு விஷயமாக அந்த பெண்ணுடைய ஐடென்டிட்டி, அதாவது தனிப்பட்ட அந்த விவரங்களை வழக்கியதுக்காக அவரை மாத்தலையா? அப்ப உங்க பக்கமும் எஃப்ஐஆர் லீக் நடந்திருக்கல. இந்த எஃப்ஐஆர் கூட நேரடியாக என்ஐசி நேரடியாக தலையிட்டு சொல்லியிருக்கிறாங்க என்னண்டு, இது முழுக்க முழுக்க தொழில்நுட்ப கோளாறு, இது ஐபிஎஸ் இருந்து இவர்கள் புதிதாக கொண்டு வந்த பிஎன்எஸ் செக்ஷன் மாறும்போது இதில் ஏற்பட்ட கோளாறு என்று என்ஐசி மத்திய அரசை சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனம் தெளிவாக பொறுப்பேற்றிருக்கிறது. இதைதான் அன்றைக்கு இருக்கிற எங்களுடைய அருண் அவர்கள் சொன்னார், தெளிவா கமிஷனர் சொன்னார். கமிஷனர் ஏன் மீட்டிங் கொடுத்துட்டாரு, பிரஸ் மீட் பண்ணாருன்னு கேட்டீங்களா? இதுக்குதான் பிரஸ் மீட் பண்ணாரு. கமிஷனர் பிரஸ் மீட் பண்ணதுல என்னங்க தவறாய் போச்சு? ஏங்க, நீங்க உங்களுடைய பிரச்சனை கேள்வி கேட்கறீங்க, ஒரு காவல்துறை மீது ஒரு குற்றம் சாட்டுறீங்கன்னா அவங்களுடைய தரப்புல இருந்து அவங்க எடுத்து வைக்கிறதுல என்ன தப்பு? இப்ப அவங்க மேல தப்பு இல்லைன்றது உறுதி செஞ்சுட்டாருல, இதுக்கு எத்தனை சவுக்கடிகளை திரும்பி கொடுக்க போறாரு? சவுக்கடினா அந்த பஞ்சு நூலெல்லாம் வச்சுட்டு அடிச்சு கூடாது, நாங்க அனுப்பி வைக்கிறோம் மாவட்டமா. காங்கிரஸ்காரர்கள் தெல்ல தெளிவாக எல்லா மாவட்ட சார்ந்தும் ஒவ்வொரு நேரடியாக சவுக்குகளை அனுப்பி வைக்கிறோம். அந்த சவுக்குல அடிச்சுங்க, நல்லா தேங்காய் நார்ல போட்டு சவுக்கு கொடுக்குறோம், அதுல அடிச்சுக்கோங்க.
முழுக்க முழுக்க இது எங்க மத்திய அரசுடைய கோளாறு ஏற்பட்டது, எங்களோட உள்துறை அமைச்சர் அவர்கள் புதுசாக கொண்டு வந்த சட்டத்தில் ஏற்பட்ட கோளாறு, இது எங்களுடைய தவறுதான் என்று அவரை தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்றுக்க சொல்லுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப உங்களுடைய தவறை எவ்வளவு தெள்ள தெளிவாக அவர்கள் அரசியலாக்கி அந்த பெண்ணை கொச்சைப்படுத்தி இருக்கிறார் என்பதை இந்த இந்த நேரடியாக என்ஐசி தொழில்நுட்ப கோளாறு என்று ஒப்புக்கொண்டதின் மூலியமாக தெள்ள தெளிவாக தெரிகிறது. இந்த விஷயத்தை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. சும்மா யார் விட சொன்னா? சும்மாவே விட வேணாம். நீங்க சும்மா விடுறது இல்ல. ஆல்ரெடி தமிழக அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அதற்கான வழக்கை எடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய காவல்துறை சரியாக இயங்குகிறது. 5 மணி நேரத்துல பிடிச்சி மாவு கட்டு போட்டாங்க. பொள்ளாச்சியுடைய பெண் வழக்குல நீங்க எத்தனை நாள் கழிச்சு அவங்களை அரெஸ்ட் பண்ணீங்க? உங்களுக்கு 1 வாரம் ஆகலையா அந்த பொள்ளாச்சியுடைய வழக்கு? அது பெண்கள் இறங்கி வீதியில் இறங்கி போராடினதுக்கு அப்புறம் தானே நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணீங்க. அது மாதிரி நிலையா இன்றைக்கு தமிழகத்துல இருக்கு? ஏங்க நான் என்ன கேட்கிறேன், அன்றைக்கு நீங்க இருந்தது கூட்டணி கட்சியில பாஜக கூட கூட்டணியில் இருந்தீங்கல்ல, அன்னைக்கு சவுக்கடி அடிச்சுக்க வேண்டியதானே? அன்றைக்கு கேட்டா என்ன சொல்லுவாரு, நான் அன்னைக்கு மாநில தலைவரா இல்ல. சரிங்க, நீங்க மாநில தலைவரா இல்ல, கர்நாடகாவுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருந்தீங்கல்ல, பிரஜ்வல் ரவண்ணா அவர்கள் கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட பெண்களை கற்பழித்திருக்கிறார், சீரழித்திருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனீங்களே, இதுக்கு எத்தனை சவுக்கடி அடிச்சுக்க போறீங்க? இதுக்கு எத்தனை சவுக்கடிங்க அடிக்க போறீங்க? இல்ல அவருக்கு நீங்க சவுக்கடியை கொடுத்துட முடியுமா? இல்ல தகுதி நீக்கம் செஞ்சீங்களா? இல்ல நடவடிக்கை எடுத்தீங்களா? இல்ல நாடாளுமன்றத்துல தேர்தல் களம் காண விடாமல் செய்தீர்களா? அப்ப சொல்றோம் பாஜகவிற்கு உங்களுக்கு உண்மையாக பெண்கள் மீது அக்கறை இருக்கிறது என்று. இதைத்தான் காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்புறோம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆளுநரை சந்திச்சிருக்கிறார். அப்ப கோரிக்கை மனு கொடுக்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிறார், சட்டம் ஒழுங்கா சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு அந்த மனுவில். ஆளுநருடனான சந்திப்பு, விஜய் சந்திப்பு வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லி பாஜக மாநில தலைவரும் எக்ஸ் பக்கத்தில் போட்டிருக்காரு. என்ன சொல்றாரு? வரவேற்கத்தக்கதுன்னு சொல்றாரு. வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கவர்னர் மீது தானே முழு தவறு இருக்கிறதாக நாங்க சொல்றோம். காரணம் என்னவென்றால், நீங்கள் துணைவேந்தர் அவர்களை ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும், அண்ணா பல்கலைக்கழகம், பாரதாசன் பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் துணைவேந்தரை பதிவிட விட்டிருந்தால் இன்றைக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்குமா? அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு முழு பொறுப்பாளர் யார்? கவர்னர் அவர்கள். இன்றைக்கு அதை கண்காணிப்பதை துணைவேந்தர் இல்லாத காரணத்தினால பதிவாளரை வைத்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பதிவாளர் தான் அண்ணா கேம்பஸ்குள்ள, அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸ்குள்ள பிரைவேட்டுக்கான அந்த பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய நிறுவனத்தை கையில் வைத்திருக்கார். அப்ப இதுக்கு தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்க வேண்டியது கவர்னர் அவர்கள். கவர்னர் பொறுப்பேற்காம இந்த பதிவாளரை அந்த வேலையை விட்டு நீக்காம நேரடியாக ஆளுகின்ற அரசு மீது அந்த அலுவலகத்தை, நீங்க கேம்பஸுக்கு வெளியே போலீஸ் இருக்குங்க, கேம்பஸுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்துடைய பதிவாளர்கள் கொண்டு வந்த பாதுகாப்பு நிர்வாகிகள் தான் இருக்கிறாங்க. அப்ப யார் இதுக்கு தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்க வேண்டும்? பதிவாளர் யாரோட கண்ட்ரோல் இருக்கிறாரு? கவர்னருடைய கண்ட்ரோல் இருக்கிறாரு. அப்ப இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது கவர்னர் அவர்கள். அப்ப கவர்னரை விஜய் அவர்கள் சந்திப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனா நான் கேட்கக்கூடிய கேள்வி, சம்பவம் நடந்து எத்தனை நாள் கழித்து கவர்னர் அவர்கள் நேரடியாக அண்ணா பல்கலைக்கழகம் சென்றார், அந்த பெண்ணை பார்த்தார், அந்த பெண்ணை பார்த்து நடந்த சம்பவத்தை பத்தி கேட்டார், ஆறுதல் கூறினார். என்னைக்கு கேட்டாரு? அங்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்கும் கவர்னர் மலைக்கும் எத்தனை கிலோமீட்டருங்க? பக்கத்துல தானே இருக்கு. உடனே சம்பவ இடத்துக்கு போக வேண்டியதானே? ஏன் போகல? ஏன்னா போனா தெள்ள தெளிவாக இவர் தான் அதுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று கவர்னர் அவர்களுக்கும் தெரிந்திருக்கிறது. சனிக்கிழமை போய் ஆய்வு பண்ணாரு. 23ஆம் தேதி நடந்ததுக்கு சனிக்கிழமையா போய் ஆய்வு பண்ணுவாங்க? இதுதான் உங்களோட படத்துல சொல்ற மாதிரி, இதுதான் உங்களுடைய அவசரமா? இதுதான் நீங்க பெண்கள் மீது காட்டுற அக்கறையா? 23ஆம் தேதி நடந்த பிரச்சனைக்கு எத்தனாம் தேதி போய் பாக்குறீங்க? அதுக்கு என்ன அவ்வளவு தூரமா இருக்கிறது? உடனடியாக நேரடியாக சென்று உடனடியாக அந்த பெண்ணுக்கு ஆறுதல் கூறி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேணாமா துரிதமா? நாங்க என்ன கேட்கிறோம், பாஜக கவர்னர்கள் எல்லா பல்கலைக்கழகத்திலும் துணைவேந்தர்களை இட்டிருந்தால் துணைவேந்தர்களுடைய பாதுகாப்பின் அடிப்படையில் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இதுவும் ஒரு காரணம். அதுதான் நாங்க சொல்றோம். இப்ப அவர்கள் அண்ணா பல்கலைக்கழக யார்கள் மூலியமாக நேரடி பார்வையில் வச்சிருக்காங்க பதிவாளர். அந்த பதிவாளர் தான் கேம்பஸ்குள்ள இருக்கிற செக்யூரிட்டிக்கு பொறுப்பாளர். அவர் தான் இதுக்கு தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்கணும். சரி, பொறுப்பேற்கிறதெல்லாம் விடுங்க. ஒரு பக்கம் தமிழக அரசு எவ்வாறு செயல்பட்டு இருக்கிறது? 5 மணி நேரத்தில் பிடிச்சிட்டாங்க, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. உடனே
நீங்க என்ன சொல்றீங்க? டிஎம்கே காரங்க தான் பிடிச்சிட்டாங்களே. அப்படி அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, திமுக காரர் அல்லன்ற அவங்களுடைய விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. யார் ஞானசேகரன்ற அவர் ஆதார் கார்டு வரைக்கும் வெளியிட்டாங்க. அது ஒரு பக்கம். அப்படி இருந்தாலுமே ஒரு ஒரு பாலியல் வழக்க ஒரு கட்சியின் மீது கொண்டு போய் சுமத்துவது என்பது சரியா? நான் கேட்கிறேன், ஆசிஃபாவுடைய வழக்குல நேரடியாக அந்த ஆசிஃபா வழக்கில் அந்த பெண்ணை கற்பழித்து கொன்ற அந்த கொடூரர்களை விடுவிக்க சொல்லி அமைச்சர்கள் எல்லாம் தேசிய கொடி ஏந்தி நீங்க ஊர்வலம் நடத்துறீங்களே, எவ்வளவு பெரிய கேவலமான செயலை செய்துவிட்டு இன்றைக்கு என்னமோ பெண்கள் மீது அதிகப்படியான அக்கறை கொண்டவர்கள் போல காட்டுறீங்க. யாருக்கு கண் துடைப்பு காட்டுறீங்க? தமிழக மக்களுக்கா? தமிழக மக்கள் பார்த்து சிரிக்கிறீங்க இல்லையா? உங்களுடைய உண்மையான பெண்கள் மீது அக்கறை வந்து குஜராத்துடைய பில்கிஸ் பானுடைய வழக்குல தெரியாதா? ஆசிஃபாவுடைய வழக்குல தெரியாதா? மணிப்பூர் சம்பவத்துல தெரியாதா? எத்தனை இடத்த சுட்டி காட்டலாம். ஏன் புதுச்சேரியில கடைசியா ஒரு தலித் பெண்மணி இறந்ததுக்கு இந்திய நாட்டு பிரதமர் ஒரு ட்வீட் போட்டிருப்பாரா? ஒரு ஆறுதல் சொல்லியிருப்பாரா? உங்களுக்கு உண்மையான பெண்கள் மீது அக்கறை இருக்கா என்பதை பிரிஜ்பூஷன் சரண் சிங்குடைய விவகாரத்திலேயே பெண்களுக்கு நன்றாக தெரியும். அவருடைய மகனுக்கு நாடாளுமன்றத்துக்கான இந்த முறை தேர்தலுக்கு சீட்டு கொடுத்தவங்க தானே நீங்க. இந்த முறை பிரிஜ்பூஷன் சரண் சிங்க்கு அவருக்கு சீட்டு கொடுக்காம அவருடைய பையனுக்கு இந்த முறை சீட்டு கொடுத்தவர்கள் நீங்கள் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்க போறீங்க? ஏன் ஒரு நாடாளுமன்றத்துல நேரடியாக பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆபாசம் படம் பார்த்துட்டு இருக்கு இல்லையா? அதெல்லாம் நமக்கு காணொலியாக வரலையா? நம்ம சமூக ஊடகங்களை பார்க்கலையா? இதுக்கு அவர்களுக்கு ஏதாவது தகுதி நீக்கமோ இல்ல வந்து அவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை, நான் சொன்னேன் இத்தனை பட்டியலிட்டு காட்டினேன், இவர்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பதாக நேரடியாக பகிரங்கமா சொல்லுங்க. பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய வழக்கு, அவருடைய ஆபாச வீடியோ வந்ததுக்கு அப்புறமும் அவரை தேர்தல இருந்து வெளியே விடலங்க. அவங்க தேர்தல் பிரச்சாரம் செஞ்சு அவரை வந்து தேர்தலில் கலங்கான வச்சாங்க. அப்ப இவங்களுக்கு பெண்கள் மீது அக்கறை இருப்பது என்பது நகைப்புக்குரிய விஷயம் தானே. இதுதானே நாங்க எடுத்து சொல்றோம். ஏன் இந்த வார்த்தையை நான் திருப்பி சொல்றேன் அப்படின்னா, தமிழகத்துல மணிப்பூர் விவகாரத்தை பத்தி இடமோ இல்ல அவர்களுடைய கட்சி ஊடக செய்தி தொடர்பாளர்களிடமோ கேட்டால் அவர்கள் சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? அவர் வந்து தமிழ்நாடுக்கு தாங்க பொறுப்பாளர், அதனால தமிழ்நாடு நடக்கிற சம்பவத்தை நான் ஒரு ஊடகத்துல பெரிய பிரபலமான தனியார் ஊடகத்துல நான் விவாதம் மேற்கொள்ளும் போது இதே தான் சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன், கர்நாடகாவில் பொறுப்பாளராக நம்மளுடைய இருந்தார், அந்த நேரத்தில் தான் பிரஜ்வண்ணா உடைய வழக்கு வந்தது, அந்த இடத்துல தான் ஆபாச வீடியோக்கள் வந்தது. அது குறித்து என்ன கருத்தை எடுத்து வைத்தார்? அதுக்கு எத்தனை சவுக்கடி எடுத்தார் பிரஜ்வல் ரேவண்ணாவை? இந்த விஜய் வந்து ஆளுநரை சந்திச்சு இந்த மாதிரி மனு கொடுத்துருந்தாரு. இப்போ அடுத்தது அதை வந்து வரவேற்றிருந்தாரு பாஜக மாநில தலைவர். இப்போ பாஜக மாநில தலைவர் ஆளுநரை சந்திக்கிறார் மாலையில். இது தொடர்பாக நேரடியாக அவர்களுக்கு ஒரு கோரிக்கை ஒன்று பண்ணுங்க. இன்றைக்கு கவர்னர்கள் அவர்கள் இந்த பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் நியமிக்காதனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது, நான் அதனால பஞ்சு நவுலால சவுக்கடி அடிச்சுக்கிட்டேன், இன்றைக்கு தேங்காய் நாரில் அடிக்க சொல்லுவாங்க போல இருக்குது, தயவு செஞ்சு துணைவேந்தர்களை நியமிங்க, அப்பதான் இந்த பிரச்சனை எல்லாம் முடியும். பெண்களுக்கான பாதுகாப்பு தமிழ்நாடுல இருக்கு, அதை தெளிவாக நீங்க ஒன்றும் சுட்டி காட்ட வேணாம்னு முதல்ல தெல்ல தெளிவாக புரியணும். இன்னொன்னு, கவர்னர் அவர்களுக்கும் இதை உறுதிப்படுத்தணும். அதிகப்படியான பெண்கள் மீது ஒரு நாளைக்கு 6 பாலியல் ரீதியான வன்கொடுமைக்கான வழக்கு பதியக்கூடிய மாநிலம் எது தெரியுமா? உத்தரப்பிரதேசம். இவர்கள் சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேச மாடல், யோகி ஆதித்யநாத் மாடல். அப்படி கொண்ட பெருமை கொண்ட மாடலை வச்சுக்கிட்டு நீங்க வந்து பெண்கள் மீது பாதுகாப்பை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு தார்மீக அடிப்படையில் என்ன உரிமை இருக்கிறது? எதன் அடிப்படையில் நீங்கள் இதெல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு அரசியல் செய்ய ஒரு களம் தேவை. நீங்க ஒரு நடுவில் கூட மதுரை மாவட்ட செயலாளர்கிட்ட சொன்னீங்க, அண்ணா இதை வேற மாதிரி அரசியலாக்க ஒன்னாலாம் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி இதை அரசியலாக்க பாக்குறீங்க. பெண்களை அரசியலாக்குவதுதான் பாஜகவுடைய தொன்று தொட்ட வழக்கம். இதுக்கு பல்வேறு சான்றுகள் இருக்கு. நான் சொன்ன பல்வேறு சான்றுகளே இதுக்கு நிரூபணம். குல்தீப் சிங் எம்எல்ஏ அவர்களை பாதுகாத்தாருங்க, யோகி ஆதித்யநாத் பாதுகாத்தாரு, நேரடியாக நீதிமன்ற சூமோட்டோ வழக்கு எடுத்துச்சு. அவ்வளவு பெரிய கேவலம் நடந்துச்சு. வீட்டுல வேலை பார்க்கிற பொண்ணை வன்முணர்வு செய்த வழக்குக்கு. அப்ப நீங்க உங்களுக்கு உண்மையா பெண்கள் மீது அக்கறை இருக்கா? நான் கேட்கிறேன், கவர்னருக்கு நீங்க இன்னைக்கு கடிதம் கொடுக்க போறீங்க, நேரடியா பார்க்க போறீங்கல்ல, முதல்ல கவர்னரிடம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? 23ஆம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றது, உடனடியாக நீங்கள் நேரில் சென்று ஆய்வு பண்ண வேணாமா? பல்கலைக்கழகம் எல்லாம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு சார்? உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அப்ப நீங்க தானே நேரடியா முதல்ல போய் பார்த்துருக்கணும். இதெல்லாம் பண்ணாம எல்லா இடத்துலையும் தவறை செய்து விட்டு அன்னைக்கு மயிருன்றீங்க,
புடுங்கின்றீங்க, என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பேசுறீங்க இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல. அப்படியே கொதிச்சிங்களே, என்னமோ கொதிகல என்னதான் மாதிரி. சொன்னாலும் அவங்க தமிழக அரசை தான் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட முதலமைச்சர் வந்து புதுமை பெண் திட்டம் விரிவாக்கம் அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார். அப்ப அதுல முதலமைச்சர் பேசும்பொழுது ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது சமூக புரட்சி என்று அவர் பேசுறாரு. அதுக்கு வந்து பாஜக மாநில தலைவர் தனது எக்ஸ் பக்கத்துல எப்படி இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தாலும் அது சமூக புரட்சின்னு பேசுறீங்க, ஆனால் அந்த கல்லூரிக்குள்ளே ஒரு இந்த மாதிரி வன்கொடுமை நடக்குது, அதுக்கு முதல்ல பாதுகாப்பே நீங்கள் தரலையே அப்படின்னு எக்ஸ்போதில் போட்டுருக்கேன். அதாவது அதான் சொல்றேன், பாஜக ஆளு மாநிலத்தில் இப்படி இருக்கு, இதுக்கு வந்து என்ன நடவடிக்கை எடுத்தோம், இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து துணைவேந்தர் நியமிக்காம இந்த மாதிரி நிர்வாகம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு யார் காரணம், இவ்வளவுலாம் சொல்றீங்க, நடவடிக்கை உடனே எடுத்தாச்சுலாம் சொல்றீங்க, ஆனால் மீண்டும் மீண்டும் அவங்க வந்து இந்த குறையை தான் சொல்றாங்க. ஒரு இடத்துக்கு போய் இவங்களுக்கு வேற வழி இல்லைங்க. இங்க பாருங்க, நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்களேன், அவர்களுக்கு அரசியல் செய்ய ஒரு காரணம் தேவை. பெண்கள் மீது அக்கறை கொண்டிருந்தா ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே ஒரு 500 பெண்களை கூட்டிட்டு வந்து நேரடியாக ஒரு 1000 பெண்களோ ஒரு 10 பெண்களையோ கூட்டிட்டு வந்து நேரடியாக போராட்டத்தில் களம் இறங்கி இருக்கணுமே தவிர்த்து பஞ்சு நூலான சாட்டை எடுத்துக்கிட்டு 100 அடி அடிக்கிறேன் 50 சவுக்கடி அடிக்கிறேன், பல படங்கள்ல காமெடி கடிச்சிட்டு என்னது நேரடியாக அந்த காணொலிகள் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு சமூக ஊடக வலைதளங்கள்ல இது கேலி கூத்தான ஒரு விஷயமாக்கிட்டார். இது இது வந்து விவாதிக்க வேண்டியது பெண் உரிமை குறித்து விவாதிக்க ஒரு வேண்டிய விஷயத்த இவர் சாட்டை அடித்து அதை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி விட்டார். இதுதான் உண்மை. அதுதான் நாங்க கேட்கிறோம். லண்டன் சர்க்கஸ் கம்பெனி புதுசா வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுமா ராஜ்வேல் சார்? உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். புதுசா லண்டன் சர்க்கஸ் கம்பெனி வந்திருக்குது, கோயம்புத்தூர்ல தான் இருக்குது. இப்ப இன்னைக்கு கவர்னரை பார்க்க போகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. அதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம. நல்லா இனிமேல் நிறைய சர்க்கஸ் எல்லாம் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் அதிகமான சர்க்கஸ் எல்லாம் பார்க்கலாம். பாருங்க, இந்த முறை சாட்டையில் நடப்பார், அண்ணன் கம்பியில் நடப்பார், அடுத்து கைகள் மேல் நடப்பார். கவர்னர் அவர்களை பாஜக மாநில தலைவர் அவர்கள் நேரடியாக பார்க்க போவதற்கான காரணம் வேற ஒண்ணும் இல்ல, லண்டன் சர்க்கஸ் கம்பெனி ஓபன் பண்ணிருக்கிறாரு. அதை வந்து நேரடியா கவர்னருக்கு அழைப்புதல் கொடுத்து வாங்க இனிமேல் நான் கம்பியில் நடப்பேன் ஊருன்னு போகும். ஏன்னா என்ஐசியில் வந்துச்சு, இது முழுக்க முழுக்க சிசிடிவி தவறு கிடையாது, கிரைம் அண்ட் கிரிமினல் டிராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம். இது வந்து முழுக்க முழுக்க இந்த சிஸ்டத்துல இருந்தா நேரடியாக சர்வர் கிளிச்சஸே வராது. நான் ஒரு ஐபிஎஸ், இது எனக்கு தெரியும், நான் பல்வேறு எஃப்ஐஆர்களை போட்டிருக்கிறேன் அப்படின்லாம் வாய்ஸ் விடால் விட்டீங்கல்ல, வந்துருச்சு வெளியே. என்ன உங்க மத்திய அரசுடைய நேரடி டெக்னிக்கல் கிளிச்சஸ், சர்வர் சரியா வச்சிருக்கீங்க? நேரடியாக என்ஐசி நேரடியாக சொல்கிறது எஸ்சிஆர்பிக்கு, ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோக்கு, இது குறித்து ஆய்வு செய்யுங்கள்ட்டு. அந்த அளவுக்கு உங்களுடைய மத்திய அரசு இயந்திரங்களை எல்லாம் தொழில்நுட்பங்களை எல்லாம் அந்த அளவுக்கு சரியாக வைத்திருக்கிறது. 100 எஃப்ஐஆர் எழுதுன 500 எஃப்ஐஆர் எழுதுனீங்களே, எஃப்ஐஆர் வெளியே வந்துருச்சுன்னு உங்களுடைய மத்திய அரசே ஒத்துக்குச்சு. இனி எத்தனை சவுக்கடி நடக்க போறீங்க? அதான் சொல்றேன், இந்த முறை கவர்னரிடம் நேரடியாக அவர் என்ன எதிர்க்காக பாக்குறாருன்னா, அந்த லண்டன் சர்க்கஸ் கம்பெனி ஓபன் பண்ண போறாருங்க. இனி அவர் தீல நடப்பாரு, கம்பி மேல் நடப்பாரு, அந்த இதுல எல்லாம் நடந்து புதுமையான அடிக்கடி சாகசங்களை எல்லாம் காட்டி நம்மளுடைய வீட்டில் இருக்கும் குழந்தைகள் எல்லாத்தையுமே, பெண் குழந்தைகள் எல்லாத்தையுமே இனி உற்சாகப்படுத்த போறாரு. எல்லாம் ஜோரா ஒரு முறை கைத்தட்டுங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கிறது பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையுடைய அரசியல் என்பது. பெண்களுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்று தெரியாத பாஜக அண்ணாமலை தலைவர் அவர்கள ஒரு பெண்களுடைய விஷயத்துல இப்படிதான் வந்து கேலி குத்தாக்குவதா? நாங்க ஒரு பக்கம் வந்து சட்ட ஒழுங்கை சீர்கேடாக இருக்கக்கூடாது, அதை சரி செய்யணும்னு தமிழக அரசும் கூட்டணி கட்சிகளும் நாங்கள் கருத்துக்களை பதிவிட்டால் நீங்க வந்து சாட்டை அடிச்சு அது சர்க்கஸ் கம்பெனி ஆக்குறீங்களே, இதெல்லாம் கேவலமா இல்லையா? மக்கள் பார்த்து சிரிக்கிறாங்க இல்லையா? இப்ப இன்றைக்கு வந்து நீங்க சொன்னீங்களே, நான் 100 எஃப்ஐஆர் 500 எஃப்ஐஆர் எழுதினவன்ட்டு என்னத்தை எழுதி என்னத்துக்கு கழிச்சிங்கன்னு தெரியலையே, வெளியே வந்துருச்சு. சரி, இதை விடுங்க. அதை தான் சொல்றேனே, இவர் எழுதிய யூபிஎஸ் தேர்வை மறுசீராய்வு செய்ய வேண்டும். மறு தேர்தல் ஒருவேளை இவர் சரியா எழுதியிருக்காரா, இவர் ஒரிஜினலா தான் மார்க் வாங்கினாரா? ஏன்னா அந்த உத்தரப்பிரதேச பக்கம்லாம் டாக்டர் பட்டம்லாம் 70,000 ரூபாய்க்கு விற்கிறாங்களாமா. நடுவுல எல்லாம் நிறைய பேர் மாட்டினாங்க, நீங்க பாத்தீங்கல்ல. அது மாதிரி யூபிஎஸ்சிலாம் இவர் ஒழுங்கா எழுதினாரான்னு செக் பண்ண வைக்கணும். அப்படி செக் பண்ண வச்சாதான் தெரியும் உண்மையிலே இவர் எழுதியிருக்கிறாரான்ட்டு. ஏன்னா இவ்வளவு வீர சாகசம் எல்லாம் வசனத்துல மட்டும்தான் இருக்குது. 200 தொகுதிகள்ல டெபாசிட்டை இழக்கும் திராவிட முன்னேற்ற கழகம்னு வாய்ஸ் விடால் விட்டவர் தானே இவரு. இவருடைய அரசியல் எல்லாம் வாய்மொழியாக தான். அண்ணன் சேகரண்ணன் கூட அருமையா சொல்றாரு, நிறைய சேகரண்ணன் கூட இருக்கிற 10,000 ஓட்டி 5,000 ஓட்டி கழிச்சுக்கிட்டே வர்றாரு. அதுதான் உண்மை. பாஜக இருக்கக்கூடிய ஓட்டுகள் எல்லாத்தையுமே இப்படி சர்க்கஸ் கம்பெனி. இப்ப என்னன்னா, இப்ப கூட்டம் கூட்டுறதுக்கு வழி தெரியல அவர்களுக்கு. சரி சரி, லண்டன் போய் சர்க்கஸ் கம்பெனில படிச்சுட்டு வந்துடும் சொல்லி இனி படிச்சுட்டு வந்திருக்காரு. இனி பாருங்க நடக்கக்கூடிய சர்க்கஸ் எல்லாம்.
நீங்க நேரடியாக பார்க்கலாம். ஆனா கவர்னர் அவர்கள் இந்த விஷயத்துல துணைவேந்தரை நியமிக்காததும் ஒரு முக்கிய காரணம் இந்த குற்றம் ஏற்பட்டதுக்கு. இது அவர்கள் தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்றிருக்கணும்ல, பதிவாளரையாவது அட்லீஸ்ட் அவங்க தகுதி நீக்கம் செஞ்சிருக்கணும்ல, அதை செய்யலையே. நடவடிக்கைகள் எல்லாம் துரித முறையில் நாங்க ஏற்படுத்தி காட்டுறோமே. இந்த குற்றவியல் சட்ட திருத்தம் கொண்டாந்தாங்கல்ல, அதனாலதான் இந்த தவறு நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? நடுவில் பேசும்போது சொன்னீங்கல்ல, இந்த எஃப்ஐஆர் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் தெளிவாக சொல்லி இருக்கிறது என்னன்னா, ஐபிஎஸ்ல இருந்து இந்தியன் பெனல் செக்ஷன்ல இருந்து பிஎன்எஸ், அதாவது பாரதிய நியாய சன்ஹிதா, இவங்க கொண்டு வந்த அந்த பழைய இந்தியன் சேஃப்டி கிரிமினல் கோடுன்னு நம்ம அதை முன்னாடி கூப்பிட்டு இருந்தோம். இந்த ஐபிசியோடைய செக்ஷன், சிஆர்பிசி செக்ஷன் வந்து அண்ட் இந்தியன் சேஃப்டி பெனல் கோடு தான், அந்த இந்தியன் சேஃப்டி சிட்டிசன் பெனல் கோடு தான் இருந்தது. இவர்கள் பாரதிய சன்னியத, பாரதிய நியாய் சுரக்ஷா, இல்ல பாரதிய நியாய் சன்னிதா, இப்படி புது புது இந்தி பேரெல்லாம் கொண்டு வந்து இது மூலியமா வைத்து விட்டு, இதுல இருந்து இந்த ஐபிஎஸ்ல இருந்து நேரடியாக பிஎன்எஸ் சர்வர் ஏறும்போது ஒரு தொழில்நுட்ப கோளாறின் காரணமாகத்தான் இந்த எஃப்ஐஆர் வெளிவந்திருப்பதாக தெல்ல தெளிவாக என்ஐசி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் ஆஃப் பியூரோவையும் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் அதோடைய ஆர்டர் காப்பி. ஸோ அப்ப அதுல இருந்து என்ன தெரிகிறது, தொடர்ந்து மத்திய அரசு இதுக்கு பொறுப்பேற்றிருக்க வேண்டும். எஃப்ஐஆர் லீக்குக்கு முழுக்க முழுக்க மத்திய அரசு தான் காரணம் என்றும் உள்துறை அமைச்சர் இயற்றிய அந்த சட்ட திருத்த மசோதாவும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது அந்த எஃப்ஐஆர் லீக்குக்கு. அதுதான் இந்த இடத்துல நிரூபணமாக இருக்கிறது. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.